ப்ராசஸ்டு சால்ட்டு நம்ம சமையலுக்கு சால்ட்டு சோடியம் குளோரைட் போட்டு சாப்பிட்றோம். அதுவே ஜாஸ்தி போடக்கூடாது. ஆனால் இந்த ப்ராசஸ்டு சால்ட் என்ன தெரியுமா? எதில் சேர்க்குறாங்க தெரியுமா? உப்பில் நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று சோடியம் குளோரைடு. இது போக பலவிதமான உப்புகள் இருக்குங்க. பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பலவிதமான உப்புகள், தாது உப்புகள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த உப்புகளை நம்ம வீட்டிலலாம் ரொம்ப பயன்படுத்துறது இல்லை. ஆனால் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா உணவை கெடாமல் இருக்க வைக்கிறதுக்கு பலவிதமான வெரைட்டியான உப்பை வந்து தாது உப்புகளை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உப்புகளை அதிகமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக பிரச்சனை தானே. இப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிட்றோம். ஏன் இப்போ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நம்ம நல்லதுன்னு சொல்கிறோமா? கடலை வகைகள் எல்லாமே நல்லதுன்னு சொல்கிறோமா? ஆனால் அதையே சால்ட்டு போட்டு வறுத்து பாக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்க. அதை தான் வாங்கி சாப்பிட்றோம். அது ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது. அமிழ்தமே இருந்தாலும் கூட அது நீங்கள் பாக்கெட்டில் அடைச்சி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது கெட்டது தான். ஏன்னா அந்த ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, கெடாமல் இருக்கிறதுக்கு. அப்போ உணவை கெடாமல் வைக்கிறதுக்கு எவ்வளோ கெமிக்கல் இருக்குது. உணவை சாப்பிடும்போது அதுவும் சேர்ந்து நான் வயிற்றுக்குள்ளே போகும்போது என்னாகும்? பலவிதமான நோய்களை தோற்றுவிக்கும். என்றைக்கா ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்றது, ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டு விட்றது அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கண்டினியூவாக சாப்பிட்டே வரோமே, இதனால் என்ன ஆகும்? கண்டிப்பாக பிரச்சனை தான். பிபியை உண்டு பண்ணும், உடம்புல வந்து ரத்தத்தை வந்து ப்ராப்ளம் பண்ணும், ஸ்ட்ரோக்கு வரும், ஹார்ட் அட்டாக் வரும். இதனால் கடைசியாக என்ன வரும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் குறைச்சிக்கோங்க.